அக்கா இப்பெல்லாம் ஏன்க்கா என் கூட விளையாட வர மாட்டேங்கிற? நீ போய் விளையாடுறா, எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? அம்மா அம்மா, அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னமாச்சு? ஜுரம் ஏதாவது அடிக்குதா? எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. பசிக்குதும்மா. பசிக்குதா? சரி, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அப்பா நிச்சயமா இன்னைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவாரு. என்ன அம்மா, அப்பா எனக்கு முறுக்கு, தட்டை, வறுக்கி எல்லாம் வாங்கிட்டு வருவாரா? நிச்சயமா நீ கேட்டதுல அப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வருவாரு. சரி சரிம்மா. ஐ, அப்பா வந்துட்டாரு. அப்பா, எனக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? அம்மா, அப்பா சாப்பிட்றதுக்கு எதுனா வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னீங்களே, ஏமா எதுவுமே வாங்கிட்டு வரல? இங்க வாடா. என்னங்க, இந்த முறை யாரும் வேலை கொடுக்கலையா? இல்லம்மா, நானும் எத்தனையோ பேரை பார்த்து கேட்டேம்மா, யாருமே வேலை கொடுக்கலம்மா. வறுமை உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான் வறுமை. பசி உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான் பசி. அதனால வேற என்ன போய் பாருன்னு எல்லாருமே துரத்தி அடிச்சிட்டாங்கம்மா. நீங்க என்னங்க பண்ணுவீங்க? மழை இல்ல, விவசாயம் இல்ல, பஞ்சம் பட்னின்னு ஊரே அவஸ்தைப்பட்டு கிடக்கிறப்ப ஊருக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அந்த விடிவு காலத்துக்காக நாம காத்துட்டு இருக்கலாமா? ஆனா குழந்தைங்க, பெரியவங்க நம்மளாலே பசியை தாங்க முடியலையம்மா. அந்த பிஞ்சு குழந்தைங்க எப்படிமா தாங்கும்? அவங்கள நினைக்கும் போதாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என்ன எம்பி, அன்னதானத்துக்கெல்லாம் தயாராயிடுதா? அப்படியா? எல்லாம் தயாராயிடுச்சு. சரி, அன்னதானத்துக்கு எல்லாம் வந்துருவா. நீ பாய் எல்லாம் போட்டு வை. சரிங்க சுவாமி. ஏப்பா சாப்பாடு கொண்டு வாப்பா. கூட்டு கொஞ்சம் கொண்டா.
அத்த பொறுங்கோ, அடியில என்ன வச்சிருக்கேன்? அது ஒண்ணும் இல்லைங்க. காட்டுங்கோ. ஒண்ணு இல்லைங்க சாமி. பார்த்தா ஒண்ணும் தானே இல்ல. தெரியும், காட்டுங்கோ. இல்ல காட்ட மாட்டேன். எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒன்னும் தெரியாமலா கேக்குறோம்? ஏதோ மறைச்சு எடுத்துன்னு போறேன். இல்ல சாமி. என்னன்னு காட்டு. இல்ல சாமி, எதுவுமே இல்ல. இல்லன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நேக்கு என்னமோ ஒரு மடத்துல இருந்து ஏதோ திருடிண்டு போறாருன்னு தோன்றது. ஐயோ திருட்டா? நானா? ஐயோ இல்ல சாமி, என்னை விட்டுருங்க சாமி. நான் எந்த தப்பு பண்ணல சாமி, என்னை விட்டுருங்க சாமி. சுவாமி, கும்பகோணம் மக்களுக்காக செய்யற முதல் அன்னதானம் இது. அதுல போய் ஏன் நீங்க தகாத வேலை எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகள்ட்ட கேட்டா அவரே கொடுக்க போறார். இப்படி யாருக்குமே தெரியாம நீங்க எடுத்துட்டு போறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? நீங்களா காட்டுறீங்களா இல்ல நாங்க பிரிச்சு பார்க்கட்டுமா? ஐயோ ஒண்ணு இல்ல சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. இவர் என்ன கேட்டு எடுத்து ஒண்ணு இல்ல பாரு. சாமி. அங்க என்ன பிரச்சனை? யார் இவர்? சுவாமி வணக்கம் சாமி. சுவாமி, இவர் அன்னதானத்துக்காக வந்திருந்தார். வரும்போது சாதாரணமா தான் இருந்தார். ஆனா போகும்போது மடியில ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போறார். ஏதோ மடத்துல இருந்து திருடி எடுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம் சுவாமி. சாமி, நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் சாமி. வந்த இடத்துல அன்னதானம் போடுறதா சொன்னாங்க. அன்னதானம் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்த சாமி. ஆனா இவங்க என் மேல தேவையில்லாத பழிய போறாங்க சாமி. என்னது? நாங்க உன் மேல தேவையில்லாம பழி போடுறோமா? சுவாமி, இவர் எதையோ மறைக்கிறார். உண்மையை சொல்ல போறேலா இல்லையா? ஒண்ணு இல்ல சாமி. சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. சாமி விட்டுருங்க சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. சாமி, சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் உண்மையை சொல்லிடுறேன் சாமி. இந்த ஊருக்கு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு தான் சாமி நான் வந்தேன். வேலை எதுவும் கிடைக்கல. கிராமத்துல மழையும் இல்ல சாமி. பஞ்சத்தால என் மனைவி மக்கள்லாம் பசியால வாடுறாங்க சாமி. எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்காங்க சாமி. இங்க வந்தது நான் திருப்தியா சாப்பிட்டேன் சாமி. அதனாலதான் சாப்பாடு கொண்டு போனாலாவது ஒருவேளைனாலும் வயிறார சாப்பிடுவாங்க தான் சாமி சாப்பாடு எடுத்து வச்சேன். வேற எந்த தப்பு நான் பண்ணல சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. இவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்புங்கள். சரிங்க சுவாமி. அப்படியே அன்னதான கொடியை ஏற்ற சொல்லுங்க. பக்கத்து ஊருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் மனசார வயிறார சாப்பிட்டு போகட்டும். ரொம்ப நன்றி சாமி. சாமி, சாமி. இந்தாமா. சாப்பாடு எப்படி கிடைச்சது? ஆச்சாரிய சாமிகள் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காருமா. மடத்துல விருந்து வச்சாங்க, அங்கிருந்து கொண்டு வந்தமா. என்னது? ஆச்சாரியார் சாமி வந்திருக்காரா? நம்ம போய் நம்ம குடும்பத்தோட அவரை பார்க்கலாங்க. சரிமா. அப்பவாச்சும் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதான்னு பார்க்கலாம். நிச்சயமா ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நம்மள மாதிரி பசியில வாடுற மக்களுக்கு சுவாமி மடத்துல அன்னக்கூடி ஏந்திருக்காருமா. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். சாயங்காலம் குடும்பத்தோட நாமளும் போய் சாமியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருவோம். சரி போலாங்க. இப்ப நல்லா சாப்பிடுங்க.
சுவாமிகள் சொன்னபடி அன்னதான கொடியை ஏத்தியாச்சு. அன்னதானம் நல்லபடியா நடக்க வேண்டியது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. உட்காருங்கோ. என்ன ஓய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? சாமி பாட்டுக்கு அன்னதான கொடி ஏத்த சொல்லிட்டார். நாளைக்கு அன்னதானம் பண்றதுக்கு நம்ம கிட்ட போதிய வசதி இல்லையே. இதெல்லாம் நாம சுவாமி கொடியேத்த போறப்ப சொல்லிருக்கணும். இப்போ நமக்குள்ள பேசி என்னங்க பண்றது? சாமி பேச்சை தட்டக்கூடாதுன்னு தான் எதுவும் சொல்லாம கொடியை ஏத்திட்டோம். இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா நாளைக்கு ஒரு நாள் கூட நம்மளால அன்னதானம் செய்ய முடியாது. என்ன ஓய் சொல்றேன்? ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதா? ஆமாங்க, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போதாத குறைக்கி பக்கத்து ஊர்ல வேற சொல்லி வச்சிருக்கேனே, நாளைக்கு எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு நம்மளால யூகிக்கவே முடியலையே. அதெல்லாம் சரி விடுங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? பகவான் மேல பாரத்தை போட்டு இருக்கிறத வச்சு ஆரம்பிப்போம். அன்னதான கொடி ஏத்துனதுல இருந்து கூட்டம் நிரம்பி வழியதே தவிர குறைய மாட்டேங்குது. மடத்துல இருந்த ஆகாரம்லாம் ஆயிடுத்து. என்ன பண்றது நேக்கும் ஒண்ணும் புரியல. இந்த விஷயத்த சுவாமிகள்கிட்ட சொல்றதா நேக்கு சரின்னு படுறது. சரி வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க. சுவாமி கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. நீங்களே சொல்லுங்க. எப்படி சொல்றது? சுவாமி சொல்லுங்க. அன்னதானம் பண்றதுல சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அன்னதானம் பண்றதுக்கு நம்ம கிட்ட போதிய வசதி இல்ல சுவாமி. என்னது, மடத்துல போதிய வசதி இல்லையா? ஆமா சுவாமி, இருந்த பொருட்கள்லாம் வச்சு இப்ப வரைக்கும் வந்தவ பசியெல்லாம் போக்கியாச்சு. இதுக்கப்புறம் மத்தவ பசியெல்லாம் எப்படி போக்குறதுன்னு தான் தெரியல. நீங்க அன்னதான கொடி ஏத்த சொன்னப்பவே இதை நாங்க சொல்லியிருக்கணும். சொல்லாதது எங்க தப்பு தான். உங்க வார்த்தையை மறுச்சு பேசக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவுமே சொல்லாம இருந்தோம் சாமி. எனக்கு மடத்தை பத்தியும் நிர்வாகத்தை பத்தியும் அவ்வளவா தெரியாது. நான் ஏதாவது தவறான முடிவு எடுத்தா அதை திருச்சி வருவதற்கு தயங்காதே. சரிங்க சுவாமி, ஆனா இப்ப பசிய போக்குறதுக்காக நம்ம மடத்துக்கு வந்தவாளுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல சுவாமி. சுவாமி, உங்களை பார்க்கறதுக்காக ஒரு குடும்பம் வந்திருக்கு. வர சொல்லுங்க. ஆகட்டும் சுவாமி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உன் பேர் என்ன? என் பேர் மணிகண்டன். உன் பேரு? காயத்ரி. உங்களுக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊர் சாமி. என்ன தொழில் பண்றேன்? விவசாயம் பண்றேன் சாமி. நல்லது. விவசாயத்துல விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? பருவமழை சரியா பெய்யாதனால பயிரெல்லாம் வாடிருச்சு சாமி. விவசாயத்தையே நம்பிதான் பல குடும்பங்கள் இருக்கு சாமி. பசி கொடுமையால கஷ்டப்படுற எங்களை மாதிரியான ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்ய வந்த நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும் சாமி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி. நாங்க கிளம்புறோம் சாமி. இந்த கடவுள் பிரசாதத்தை எங்களுக்காக வாங்கிக்கோங்க சாமி. வாங்கிக்கோங்க. நாங்க அப்ப கிளம்புறோம் சாமி. போயிட்டு வாங்க. வாங்கம்மா போலாம். செத்த நேரம் பொறுங்கோ, சாப்பாடு தயாரான்னு இருக்கு. உடனே பரிமாறிடுறோம். செத்த பொறுத்துக்கோங்க.
குடத்துல இருக்கிற ஆகாரம்லாம் ஆயிடுத்து. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல போய். அம்மா எனக்கு பசிக்கலம்மா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. உனக்கு பசிக்குதாமா? எனக்கு பசிக்கலப்பா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இலைய மூடுற? செத்த பொறுத்துக்கோங்க, சாப்பாடு ஏதோ தயாராயிட்டு இருக்கு. இல்லையா, சாமியை பார்த்ததும் அவர்கிட்ட பேசினதும் எங்க மனசும் நிறைஞ்சிருச்சு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. இனிமேல் ஒரு பருக்க கூட எங்களால சாப்பிட முடியாது. இருக்கிற உணவை எங்களுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு பரிமாறுங்க. அவங்க பசியா இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம் ஐயா. ரொம்ப நன்றி. சங்கரா சங்கரா. ஏன் ஒய், சாமியோட பூஜைக்கு வேண்டியெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? தயாரா இருக்கு ஐயா. ஐயா இருங்க இருங்கோ, எங்க இவ்வளவு அவசரமா வந்துருக்கேள்? ஐயா, சுவாமிகளை அவசரமா பார்க்கணும். என்ன விஷயமா வந்திருக்கேள்? ஐயா, எங்க ஊர்ல கொஞ்ச நாளாவே பல அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சக்தி மக்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு எங்களுக்கும் ஒன்னும் புரியல. சுவாமிகள் பாதம் அங்க பட்டா தான் நல்லா இருக்கும்னு சுவாமிகளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். முதல்ல எந்த ஊர்னு சொல்லுங்க. எங்க ஊரு திருவனைக்கா. திருவானைக்கா? ஐயா, சுவாமி இப்போதைக்கு நம்ம ஊர்ல யாத்திரை பண்ணுவான்னு தோணல. அவரு வேணா வடநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன். ஐயா, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சுவாமிகள் வருகைக்காக மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு புரியுது, ஆனா சுவாமி கிட்ட அதே மாதிரி அடிக்கடி எல்லாம் தொந்தரவு பண்ண முடியாது. ஐயா, சுவாமிகளை பார்த்துட்டாவது போறேன். மன்னிச்சிருங்க, சுவாமிகள் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்கார். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். சரியா, நான் வர்றேன். சரி வாங்கோ. யார்? நேத்து வந்தவரா? ஐயா ஐயா எழுந்திருங்கோ. ஐயா எந்திரிங்கோ. ஐயா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நேத்தே உங்களை போக சொன்னோமே. இல்லையா, சுவாமிகளை பார்க்காம போனா எங்க ஊர் மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. ஐயா, ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றேன். சுவாமி இங்க இல்ல. அது மட்டும் இல்ல, தினம் தினம் உங்களை மாதிரி 100 பேரு அவ கஷ்டத்தை சொல்லிட்டு வரா. எல்லாரோட பிரச்சனையும் சுவாமி கேட்பார். ஆனா அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு. நீங்க நினைச்ச உடனே சுவாமியை பார்க்கறது முடியாத காரியம். சுவாமி நாளை கழிச்சு தான் வருவார். நீங்க போயிட்டு வாங்கோ. ஐயா, சுவாமிகளை சொன்னா புரிஞ்சுக்குங்கோ. போயிட்டு அப்புறம் வாங்கோ. சுவாமிகள் வந்தோன்னு கண்டிப்பா சொல்றோம். நீங்க போயிட்டு வாங்கோ. நம்பிக்கையை விட்டுறாதே. ஐயா, உங்க துண்டு. ஐயா, உங்க துண்டியா? சரி வா.
பார்க்க போனவர் என்ன காணுமே? நம்மளுக்கு தானே சோதனை மேல சோதனையா இருக்குது. ஏதோ குத்தம் குறை இருக்குமோ? இங்க பாருங்க, இரவு நேரத்துல காட்டு பக்கம் போகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. யார் செஞ்ச பாவமோ, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பகுதிக்கு போற மக்கள் ஏதோ ஒரு சக்தியால தாக்கப்பட்டு மூச்சு பேச்சு இல்லாம விழுந்து கிடக்குறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுதான் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை நீங்க தான் வந்து பின்பற்றணும். சாமிகள் நம்ம ஊருக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவர் இங்க வந்தார்னா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஐயா, அந்த வழியா தான் நம்ம ஊர் மக்கள்லாம் வேலைக்கு போறாங்க. அப்புறம் நம்ம ஊர் பசங்க அந்த வழியா தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அந்த வழியில போக கூடாதுன்னா எப்படிங்க ஐயா? அது சரி, நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். அந்த பக்கம் போனா பிரச்சனைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் அதுக்கு நம்ம தேவையில்லாம போய் தலையை கொடுக்கணும். அப்ப இதுக்கு என்னதான் வழி? இப்போதைக்கு நம்ம சாமிகளை தான் நம்பி இருக்கோம். நம்ம ஊருக்கு வந்தார்னா நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும். அப்போ சுவாமியை அழைச்சிட்டு வர்றதுக்கு யாரையாவது அனுப்பி வைக்கலாமே? ஏற்கனவே நம்ம ஐயா கூட்டிட்டு வர போயிருக்காரு. அப்படிங்களா? அவர் நல்ல செய்தியோட தான் வருவாரு. சரிங்க. மடத்துக்கு போன நம்ம ஐயா இப்பதான் திரும்பி வந்தாரு. ஆனா சாமி ஊருக்கு வர முடியாத நிலைமையில இருக்காரு. கொஞ்சம் இருங்க, நம்ம இந்த பிரச்சனைக்கு சாமிகளை தான் பெருசா நம்பி இருந்தோம். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. இதோட இந்த கூட்டத்தை முடிச்சுக்குவோம். வேற என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். இப்ப நீங்க எல்லாரும் போகலாம். என்னம்மா தூங்கலையா? இல்ல தாத்தா. ஏம்மா தூங்க வேண்டியது தானே? அந்த காட்டு பகுதியில அமானுஷ சக்தி வந்ததுல இருந்து நீங்க சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதான் நீங்க வந்த உடனே சாப்பிட வச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தேன். இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. அத விடுங்க தாத்தா. சரி வாம்மா சாப்பிடலாம். என்ன இருக்கு? சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? மறுபடியும் காட்டு பகுதியில யாரோ மயங்கி கிடக்குறாங்களா? தலைவர் உங்களை உடனே கூட்டி வர சொன்னாருங்கய்யா. வாங்க. இருமா, வந்துடுறேன். சுவாமி, வடநாட்டு பிரயாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு சுவாமி. பிரயாணத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எங்க சுவாமி? திருவனைக்கா. சரி சுவாமி.
என்னம்மா ஏன் அழுகுற? ஏன்? வா இங்க வா, உட்காரு. ஏம்மா கண் கலங்குற? தாத்தா எனக்கு பயமா இருக்கு தாத்தா. என்ன பயப்படாதன்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா? தாத்தா அந்த காட்டுக்குள்ள நீங்க மயங்கி கிடக்கிறதா கனவு கண்ட தாத்தா. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதும்மா. இல்ல தாத்தா, அது நிஜமா நடந்த மாதிரி இருந்தது. பயப்படாதம்மா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தாத்தா நீங்க என் கூடயே இருப்பீங்கல்ல? கவலைப்படாதம்மா, உன் கூடவே தான் இருப்பேன். சத்தியமா? சத்தியமா உன் கூட தான் இருப்பேன். ஆனா தாத்தா நீங்க என் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். ஏம்மா அப்படியெல்லாம் பேசுற? அம்மாவும் அப்பாவும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது தாத்தா. ஆனா உங்க ஒருத்தர் முகம் மட்டும்தான் எனக்கு சரியா தெரியும். உங்க அம்மா முகத்தை பார்க்கணுமா? வேண்டாம் தாத்தா. ஏம்மா? அம்மா நான் சாமியா நினைச்சிட்டு இருக்கேன், அவங்க முகத்தை பார்க்க வேண்டாம் தாத்தா. எனக்கு இப்பெல்லாம் உன் முகத்தை விட வேற முகத்தை பார்க்க பிடிக்கலம்மா. அதுவும் நம்ம தலைவர் முகத்தை பார்க்கவே சகிக்கல. சரி தாத்தா, யாரோ அந்த காட்டு பகுதியில மயங்கி கிடந்தாங்கன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? பிரச்சனை ஒண்ணும் இல்லம்மா. தாத்தா அந்த பகுதியில என்னதான் இருக்கு? சுவாமிகள் வந்தா தம்மா ஒரு விடிவு காலமே வரும். தாத்தா நீங்க எப்போ ஊருக்கு போய் சுவாமிகளை பார்க்க போறீங்க? நாளைக்கு போலான்னு இருக்கம்மா. என்னையும் கூட்டிட்டு போங்க தாத்தா. ஏம்மா அவ்வளவு தூரம் நீ எப்படிம்மா வருவ? எனக்கும் சுவாமிகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தாத்தா. சரிம்மா, நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப தலைவர் ஒரு வேலையா என்ன வர சொல்லி இருக்காரு. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? வரமா? செல்வி, உங்க தாத்தாவை சீலாம் கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மருத்துவ சீட்ல படுக்க வச்சிருக்காங்க, போய் பாருமா. தாத்தா தாத்தா எந்திரிங்க தாத்தா, என்ன பாருங்க தாத்தா. தாத்தா எந்திரிங்க தாத்தா. தாத்தா எந்திரிங்க தாத்தா. தாத்தா எந்திரிங்க தாத்தா. தாத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. தாத்தா எந்திரிங்க தாத்தா. தாத்தாக்கு எதுவும் ஆகாதுல்ல? சொல்லுங்க, தாத்தாக்கு எதுவும் ஆகாதுல்ல? தாத்தாக்கு என்னாச்சு சொல்லுங்க. சீலாங்கடிக்கு கவுளி செடிய போட்டாதான் குணமாகும். ஆனா அந்த கவுளி செடி அந்த காட்டுப்பகுதியில மட்டும்தான் இருக்கு. கவலைப்படாதம்மா, காலையில எப்படியாவது நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி மருந்து கொண்டாட சொல்லி தாத்தாவை காப்பாத்திரலாமா? ஆனா அது வரைக்கும் நேரம் இல்லையா? அது என்னமா இப்படி சொல்ற? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிரை விட சொல்றியா? காலை வரைக்கும் பொறுத்துக்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். முடியாதும்மா, ராத்திரியில அது ஆபத்தான இடம்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு உன்னை அனுப்ப முடியுமா? என்னோட தாத்தா தான் எனக்கு முக்கியம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போறேன். சொல்றத கேளுமா, நீ இப்ப போக கூடாது. நான் போய் கொண்டு வரேன். ஏமா நில்லுமா, நில்லுமா. ஏய் பாப்பா, ஏமா அந்த பிள்ளையை போய் கூப்பிடுங்க. ஐயா ஐயா, நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அந்த பொண்ணு காட்டு பகுதிக்கு ஓடிச்சுங்கயா. ஐயோ, போகாதேன்னு சொல்லியும் கேட்கலையே. இப்ப ஐயாவையும் காப்பாற்ற முடியாது, அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியாது போல இருக்க. ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, அந்த பொண்ணோட நம்பிக்கை கண்டிப்பா அவளை காப்பாத்தும். அவளுக்கு எதுவும் ஆகாது, அவ கண்டிப்பா திரும்பி வந்துருவாயா. ராத்திரியில அந்த காட்டு பக்கம் போய் யாருமா திரும்பி வந்திருக்கா? வெளியிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். யாருக்கும் எந்த பாவமும் பண்ணாதவரு இவருக்கா இந்த நிலைமை? ஐயா அந்த காட்டு பகுதி எல்லைக்காவது போய் பார்க்கலாம்ல? சரி, அதுவும் சரியான யோசனை தான். வாங்க போலாம்.
உருகுதே உனது புகழ் பாடவே மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு சாமி உங்க பாதம் இந்த ஊர்ல படாதான்னு நாங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம் சாமி. வாமா சீக்கிரமா போமா, தாத்தாவை காப்பாத்தணும். முதல்ல இந்த செடிகள் அகற்ற சொல்லுங்க. உங்க ஊர்ல உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த செடிகள் தான் காரணம். இந்த செடிகள் விஷத்தை கக்கிற தன்மை உடையது. அது காத்துல கலக்கறதுனால மக்கள் நினைவு தவறி மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுவாங்க. முதல்ல அந்த செடியெல்லாம் வெட்டி எறிங்கப்பா. சமாதி இருக்குதுங்கய்யா. யாரும் பயப்படாதீங்க. இது நம்ம 58வது ஆச்சாரியர் சுவாமிகளோட சமாதி. இனிமே இத நீங்க கோவிலா நினைச்சு வழிபடணும். சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே உங்க ஊர் மக்கள் நிம்மதியா இருக்கலாம். சாமி எங்க மக்களுடைய அறியாமையும் பயத்தையும் போக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சாமி. கலந்தாய் ஏற்றினாய் ஞான ஒளி ஏற்றினாய் கார்மேகமாய் படர்ந்தாய் கருணை மழை என பொழிந்தாய் தூயவா துறவு கொண்ட பாலசேகரா சங்கரா ஜெய சங்கரா தண்டமேந்திய தாண்டவா குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே சங்கரா 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 ஜெய சங்கரா